வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பெண்கள் வந்து சமையல் அறையில் வந்து செய்யக்கூடாத சில தவறுகள். அந்த தவறுலாம் செய்யாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும். தரித்திரம் வந்து உங்களை விட்டு விலகிடும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சமையல் அறையில் ஒரு பார்க்கறதுக்கு உங்களுக்கே ஒரு மன திருப்தியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, ஒரு வீட்டுக்கு வந்து பொதுவாக சொல்கிறது தான், ஒரு வீட்டுக்கு பூஜை அறை தான் மிக முக்கியம். இந்த சாமி ரூமுக்கு அடுத்தபடியாக வந்து கிச்சன் சமையல் அறையை தான் வந்து பிரதானமாக சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பூஜை ரூமை எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக பராமரிப்பு பண்ணுறீங்களோ அந்த அளவு அதுக்கு ஒரு படி மேலே சமையல் அறையை வந்து சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். நீங்கள் வந்து தவறு செய்தால் அதெல்லாம் வந்து நான் சொல்கிற மாரி திருத்திக்கிங்க. என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வரவங்க வந்து சடார்னு வந்து ஒருத்தவங்க ஹாலில் வந்து உக்காந்து இருந்துட்டு அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க. எது பண்ணாலும் ஹாலில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வீட்டில் வந்து சமையல் செய்கிறவங்க யார் இருக்கிறீங்களோ, கொஞ்சம் பெரியவங்களா யார் அந்த சமையல் வேலைலாம் செஞ்சு சாப்பாடும் செஞ்சு எல்லாருக்கும் போகிறீங்களோ, உங்களை பார்க்கறதுக்காக உள்ளே வருவாங்க. சமையல் அறையே உள்ளே வருவாங்க. வந்து பார்த்தாங்கன்னா அவங்க என்னடா இது சமையல் வந்து பண்ணுற வேலை இந்த அளவுக்கு சுத்தப்பத்தம் இல்லாத இருக்குது ஒன்றும் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. உங்ககிட்ட சொல்லலைன்னா கூட வெளியில் போயிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அது வீடாக இது சமையல் அறை வந்து சுத்தபத்தமாக வச்சுல அப்படியே ஒரு மாதிரியாக அங்கங்கே யானம் போட்டபடியாக இருக்குது, ஒரு மாதிரியாக இது ஒரு அழுக்கமாக வச்சுக்கிறாங்க, ஒரு சுத்தபத்தமாக இல்லை, ஒரே ஒரு மாதிரியாக வாசனை அடிக்குது, பிடிக்கவே இல்லை அவங்க வீட்டுக்கு போனேன் கிச்சனுன்னு இங்கேருந்து போயிட்டு வெளியில் பேசுவாங்க. அது போலாம் பேசாத உங்கள் குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்கணும், லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கணும்னா நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும். என்ன பண்ணுறீங்க, சாப்பாடு செய்கிறீங்க இல்லையா, சமையல் செய்யும்போது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த அடுப்பாங்கரையை நல்லா சுத்தமாக துடைச்சி துணி போட்டு துடைச்சிருங்க. துடைச்சி முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறுறீங்க இல்லையா, சாப்பிட்டு முடித்த உடனே என்ன பண்ணுறீங்க, எடுத்துன்னு போய் அந்த யானத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே போடக்கூடாது. அந்த யானம் கழுவுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிங்கு தொட்டி என்னமோ சொல்லுவாங்க பாரு, அந்த இடத்துல அள்ளி அப்படியே போட்டு வந்துடக்கூடாது. இப்போ மறுநாள் காலைல கழுவிக்கலான்னு உங்களுக்கு இருக்கும். இல்லை காலையில் சாப்பிட்றது கூட அப்படியே எடுத்து போட்டு போயிடுங்க. அது போல் போட்டு போகக்கூடாது. அதை என்ன பண்ணுறீங்க, பொழுதுக்கு சாப்பிட்டாலும் இல்லை காலையில் சாப்பிட்டாலும் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டு முடித்த உடனே ஏனத்தெல்லாம் கழுவி சுத்தமாக இது எல்லாத்தையும் கழுவி கவுத்துட்டு கிச்சனை அந்த அடுப்பாங்கரையை பூரா துடைச்சிட்டு வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும், தரித்திரம் வந்து அண்டாது. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க இல்லையா, உட்காந்து எல்லாம் கும்பலாக சாப்பிட்றீங்களா, அந்த இடத்துல சாதங்க தான் சிந்தி இருந்ததுன்னா சாப்பாடு சிந்தி இறஞ்சி போயிருக்கும். அதை வந்து தொடப்பம் எடுத்தாந்து கூட்டாதீங்க, கூட்டி தள்ளி முறத்தில் வாரி கொட்டக்கூடாது. அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு கந்த துணி, கை துணின்னு சொல்கிறாங்களே, கைப்பிடி துணின்னு இந்த சமையல் அறையில் வச்சுருப்போம் இல்லையா, அது போல் இன்னொன்று வச்சுக்கிங்க. அந்த துணியால் கூட்டி அந்த சாதத்தை அள்ளி ஒரு பேப்பரில் போட்டு எடுத்துன்னு போய் ஒரு பக்கமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கறி மீன் வாங்கி சமையல் செய்கிற மாரியாக இருந்தால் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கல் உப்பு எடுத்து ஒரு ஏனத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் அதில் போட்டு தண்ணி ஊற்றி சமையல் ரூம்பு அந்த அடுப்பாங்கரை பூரா உள்ளே பூரா தெளிச்சிட்டு வெளி ஹால் நீங்கள் உட்காந்து எங்கே சாப்பிட்றீங்களோ, ட்ரைனிங் ஹாலு எந்த ஹால் இருக்குதோ எந்த இடத்த நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது வீடு பூராவே தெளித்தாமே ரொம்ப நல்லது. அந்த உப்பு தண்ணி எடுத்து வீடு பூரா தெளிச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரியாக இருக்கிறது அந்த இதெல்லாம் போயிடும், நெகட்டிவ் இருக்கிறது பூரா வெளியில் போயிடும். அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிடும். லட்சுமி கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டில் ஒரு மாதிரியாக வாசனை வரும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியும், நீங்கள் கறி மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வாசனை வரும். அதனால் வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும், பிடிக்காது. உள்ளே இருந்தாலுமே ஒரு மாதிரியாக இருக்கும், கிச்சனில் பண்ணாலுமே ஒரு மாதிரியாக வாசனை வரும். அந்த வாசனைலாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுருங்க வீட்டை. அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும், தரித்திரம் வந்து அண்டாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எந்த நேரமும் உங்களுக்கு வந்து கல் உப்பு வந்து வீட்டில் வந்து சமையல் அறையில் வந்து நிறைஞ்சே இருக்கணும். ஒரு மண் பாத்திரம் வாங்கி வச்சுக்கிங்க. மண் பாத்திரம்னா ஒரு சட்டி மாரி வாங்கி வச்சுக்கிங்க, நல்லா உயரமாக இந்த அளவுக்கு வாங்கி வச்சுன்னு அந்த சட்டியில் வந்து நீங்கள் கல் உப்பை வாங்கி வந்து கொட்டி மூடி வச்சுக்கிங்க. நீங்கள் அதை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இருந்தாலும் இருக்கலாம்.
நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து குறைவாகாத அளவுக்கு சமையல் ரூமில் வந்து கல் உப்பு நிறைஞ்சி இருந்துக்கினே இருக்கணும். மேலே பகுதியில் நம்ம வந்து சமையல் பண்ணுறோன்னா அந்த அடுப்பாங்கரைக்கு மேலே வைக்கக்கூடாது உப்பு. அடுப்பாங்கரைக்கு கீழ் பகுதியில் வச்சுங்க உப்பை. பின்னாடியே வைக்கக்கூடாது, பின்னாடி வட்ட சைடில் வைக்கக்கூடாது, இப்படி சைடில் வைக்கக்கூடாது. அடுப்பாங்கரைக்கும் கீழ் பகுதியில் கல் உப்பு வச்சுக்கிங்க. நீங்கள் மீதி எது வேணாலும் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கல் உப்பு கீழே அடுப்பாங்கரைக்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாதவிடாய் பெண்கள் வந்து சமையல் செய்கிறீங்க இல்லையா, மாதவிடாய் இருக்கும்போது நீங்கள் சமையல் செய்கிறத பற்றி தப்பு இல்லை, செய்யலாம். செஞ்சுன்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து அந்த கல் உப்பு வந்து கையால் அள்ளி சாப்பாட்டில் போடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அது ஒரு தரித்திரம் மாரி உங்களுக்கு பிடிச்சிக்கும், அண்டிடும். அதனால் வந்து அந்த தரித்திரம் அண்டாத இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி ஏதாச்சும் ஒரு கரண்டி எடுத்து அந்த கரண்டியால் அள்ளி அந்த உப்பை அள்ளி போடுங்க. உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும், லட்சுமி கடாட்சமும் குறைஞ்சிரும். அதுபோல் நீங்கள் மாதவிடாய் இருக்கும்போது நீங்கள் சமையல் செய்கிற மாரி இருந்தால் நீங்கள் வந்து உப்பை வந்து கையால் அள்ளி போடாதீங்க. கரண்டியால் அள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோஷம் தாங்காது, தரித்திரமும் அண்டாது, லட்சுமி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும். 3 நாள் வரைக்கும் 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் கையால் அள்ளி போடலாம். அதுபோல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சி இருக்கும். எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. வீட்டில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம், பணம் காசு சேரும், நல்லா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து பால் வாங்கியாந்து காய்ச்சும் போது, பால் காய்ச்சும் போது பால் பொங்க விடாத பார்த்துக்குங்க. இப்போ எல்லாம் வந்து பாலை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை செல்லை நோண்டிகிட்டு இருப்பாங்க. அதுபோல் வந்து நோண்டக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. இந்த பால் வந்து காய்ச்சி முடிக்கிற வரையும் கிட்டே இருந்து நீங்கள் அந்த பால் பொங்கி வராத அளவுக்கு பார்த்துங்க. பார்த்துட்டு அந்த பாலை வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது ஒன்றாலும் பண்ணிங்க. பால் பொங்கி வந்ததுன்னா தரித்திரத்தை வந்து அதிகமாக பலப்படுத்திக்கும். தரித்திரம் அண்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சமே வராது. அது வந்து மிக மிக ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இந்த பால் பொங்கினாலுமே பொங்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.